இது உண்மையிலே தயார் நிலையிலே இல்லாத ஒரு கொலை, படுகொலை செய்திருக்கிறீர்கள். அதிக வருஷாවක් එනවා නම් ඒක එකපාර ගේට්ටු ටික අරිනවා නම් මොකද වෙන්නේ? பாராளுமன்றத்தில் இன்று பெரிய அளவான ஒரு அமளி துமளி ஏற்பட்டிருந்தது. குறிப்பா வெளிநடப்பு செய்யப்பட்டிருந்தது. எதிர்க்கட்சிகளால் முழுமையாக வெளிநடப்பு செய்யப்பட்டிருந்தது. காரணம், இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் வழங்குறது தொடர்பாகவும் இது தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களையும் மாகாணங்களையும் இருக்கு. அதை பாராளுமன்றத்தில் தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எதிர்க்கட்சி முன்வைத்திருந்தாங்க. ஆனால் அதுக்கு ஆளுங்கட்சி அல்லது அரசாங்கம் அதற்கான பாராளுமன்றம் என்று சொல்லலாம் அதுக்கான இடத்தை கொடுக்கல அப்படின்றதுக்காக அதை விடுத்து அதுக்கு எதிராக வெளிநடப்பு செய்யப்பட்டது. இரண்டு விஷயங்கள் என்று அதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டது. ஒன்று, பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் இவர் கூறிய ஒரு விஷயம், அதோடு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பேசிய இரண்டு விஷயங்கள். இன்று வரைக்கும் உண்மையிலே கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்றது அரசாங்கத்துடைய அறிவித்தல் நேற்று மாலையிலே 6 மணிக்கு பிறகு தரவில்லை. பரவலா பேசப்பட்ட விஷயங்களாக இருக்கு. அந்த விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு இறுதியாக கிடைத்திருக்கிற தகவல்களை சுருக்கமா பார்க்க போறோம். மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட ஒரு விஷயம், மக்களை அரசாங்கம் படுகொலை செய்திருக்கிறது. சில கிராமங்கள் முழுமையாக இல்லாமல் போயிருக்கின்றது. இவர்களை பற்றி நீங்கள் அரசாங்கம் இது ஒரு கொலை, இது உண்மையிலே தயார் நிலையிலே இல்லாத ஒரு கொலை, படுகொலை செய்திருக்கிறீர்கள். இது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த அனர்த்தம் நடக்கும் என்று, ஆனா அரசாங்கம் முன்னெச்சரிக்கை செய்யல அப்படின்றத வலியுறுத்தி இருந்தார். அதோட கபீர் காசிம் பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது நீர்நிலைகளுடைய நீரை அந்தந்த நேரத்துக்கு திறந்து விடல, இதனாலதான் இவ்வளவு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. அதிக வருஷාවක් එනවා නම් ඒක එකපාර ගේට්ටු ටික අරිනවා නම් මොකද වෙන්නේ? වාන් ගේට්ටු ටික අරියම් මිනිස්සු නිකම්ම යට වෙනවා. හැබැයි අන්තිම මොහොත වෙනකන් වතුර ටික රිලීස් කරේ නැහැ. කොත්මලේ ගන්න. කොත්මලේ ව්‍යාපෘතියේ කොත්මලේ ගත්තම ගම්පොළ මුළු නගරෙම මම හිතන්නේ 10කට වැඩිය මැරිලා ඇති. அப்படி என்ற ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைத்தார். இந்த விஷயங்கள் இன்றைய நாள்ல சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவா பேசப்பட்ட பார்க்கப்படுகின்ற விஷயமாக இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சொன்ன விஷயம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இன்றைய நாள்ல இறுதியாக இன்று மாலை 6 மணிக்கு வந்த தகவல்களின் அடிப்படையில அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 366 உயர்ந்திருக்கிறது. இதுவரையில காணாமல் போனவர்கள் எண்ணிக்கை 367 உயர்ந்திருக்கிறது. இதுவரைக்கும் 3,16,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 61,612 குடும்பங்கள் 1,564 தங்க வைக்கின்ற தற்காலிக முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இன்று இது இறுதியாக இன்று மாலை கிடைக்கப்பட்ட செய்தியாக இருக்கு. இதோட நிறைய பேர் கேட்கிற ஒரு விஷயம், ஊர்களுக்கு போறது அல்லது கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் இந்த மாதிரியான தூர பிரதேசங்களுக்கான பேருந்து சேவைகள் நடக்குதா, என்னென்ன பாதைகள் திறக்கப்பட்டிருக்குது அப்படின்ற பெரிய அளவான கேள்விகள் இருக்கு. மட்டக்களப்பு கொழும்புக்கான பஸ் சேவை, சுரேனா பஸ் சேவை இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக நான் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க. அது ரெண்டு பக்கம் கொழும்பிலிருந்து போகுது, மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கும் வருது. நுவரேலியா ஹட்டன் மூலமான பேருந்து சேவைகள் நடக்குது. ஆனால் அபிசாவளையில் இருக்கிற அந்த நீர் காரணமாக சில சேவைகள் நடக்கலன்னு சொல்றாங்க. ஆனாலும் அது தொடர்பான தகவல்கள் இன்றைய நாளில் கிடைக்கப்பட்டிருந்தது. பலதரப்பட்ட முக்கியமான நகரங்களுக்கான ஓரளவுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. தனிப்பட்ட வாகனங்களில் போறவங்க, பொது போக்குவரத்து இன்னும் முழுமையாக ஆரம்பிக்கப்படலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. 206 பாதைகள், முக்கியமான பாதைகள் மூடப்பட்டிருந்தது 2 நாளைக்கு முதல்ல. இன்றைய நாளில் கிட்டத்தட்ட 100க்கும் குறைவான பாதைகள் தான் இப்பொழுது போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மீள் கட்டமைக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. கலனி கங்கையினுடைய நீர்மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது குறைய ஆரம்பித்திருக்கிறது. இன்று பிற்பகலில் பல இடங்களில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு சில இடங்களில் தான் குறிப்பிட்ட அளவான மழை பெய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக கலனி கங்கை, கலாஓயா இந்த மாதிரியான முக்கியமான கங்கைகளுடைய நீர்மட்டம் சற்று குறைந்திருக்கிறது. ஆனாலும் இன்னும் அபாய எச்சரிக்கையிலேயே இருக்கிறது. அளவுக்கு அதிகமான நீரே இன்னும் அந்த எல்லைகளுக்குள் இருப்பதால மக்கள் எப்பவுமே இன்னும் வருகின்ற 48 மணித்தியாலங்களுக்கு அந்த ஒரு அவசர எச்சரிக்கைக்குள்ளே இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே இன்னும் மழை இன்றும் அவ்வளவு பெரிய அளவான மழை இல்லை மலையக பிரதேசங்கள்லையும். அதனால நீர் மட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த எச்சரிக்கை மட்டத்தில் இருப்பது கொஞ்சம் அவதானிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. மலையகத்தினுடைய பல பிரதேசங்கள், நுவரெலியா, ஹட்டன், தலவாக்கலை, கொத்மலை தொடர்பே இல்லாமல் இருந்த பிரதேசம். எனவே அங்கே இப்பொழுது காயமுற்றவர்கள் மீட்பு பணி அங்கு போய் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு நடவடிக்கைகள் என்று இடம்பெற்ற புகைப்படங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம், இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் அங்கு சென்று மீட்பு பணிகளில் நடந்திருந்தாங்க. அதோட அங்கு உலர் உணவுகளும் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களுக்கான தொலைத்தொடர்புகள்
அமைக்கப்பட முடியாமல் இருக்குது. காரணம், மின்கம்பங்கள் சரிந்து விழுந்திருக்கிறது, பாதைகள் உடைந்திருக்கிறது, பாதைகள் நடந்து கூட செல்ல முடியாத அளவிலான மிக மோசமான மண் சரிவுக்கு உட்பட்டிருக்கிறது. இன்றும் பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முதல்ல மண் சரிவுகளுக்கு உள்ளானவர்கள் இப்பொழுதுதான் தேடப்படுகிறார்கள். அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீட்பு பணி முடிந்தளவு இப்பொழுது அந்தந்த பிரதேசங்களை நோக்கி நடந்து பயணத்தில் இருக்காங்க. வாகனத்தில் போக முடியாத பிரதேசங்களுக்கு இந்த மாதிரியான மீட்பு பணி நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று பெரிய அளவான இடங்கள், கிட்டத்தட்ட 90% சொல்ல முடியாது, மின்சாரமும் அதாவது தொலைத்தொடர்பு இணைப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மலையக பிரதேசங்களுக்கு. மன்னார்ல கடற்படையினுடைய உதவியோடு அங்கும் மீட்பு பணிகள் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது. கிழக்கு, கொழும்பு, வடக்கு பிரதேசங்களில் இன்றைய நாளில் சுமூகமான காலநிலை இருந்தது. மழைக்கான எந்த விதமான சந்தர்ப்பமும் ஏற்படலை அப்படின்ற மாதிரி செய்திகள் இறுதியாக கிடைத்த செய்திகளில் பார்க்க கிடைத்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நமுனுகுல மலையில் இருக்கிற தொலைத்தொடர்பு கோபுரத்தை இயக்கிறதுக்கான ஜெனரேட்டர்கள், எரிபொருட்கள் அங்கு கொண்டு சென்ற புகைப்படங்களை இலங்கை போலீஸ் தளத்தினுடைய ஃபேஸ்புக் பதிவில் பார்க்க கிடைத்தது. எனவே இதுவும் இன்றைய நாளில் முக்கியமாக பல இடங்களுக்கு நடக்கின்ற ஒரு வேலைகள், ஒரு முக்கியமான வேலை. குறிப்பாக இந்த தொலைத்தொடர்பு கோபுரங்களை இயக்கிய பின்புதான் அங்கிருந்து மக்களோடு தொடர்புகளை ஏற்படுத்த முடியும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். எனவே அந்த விடயங்கள் இன்றைய நாளில் நடந்திருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. வெளிநாடுகளில் இருந்து இங்க இருக்கிற மக்களுக்கான உதவி பொருட்களை வெளிநாட்டில் இருக்கவங்க கொண்டு வரலாம், இங்க அனுப்பலாம். அதற்கான வழிமுறைகள் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன பொருட்களை நீங்க தேவைக்கான, அதாவது இங்க தேவைப்படுற பொருட்களை நீங்க அனுப்பும்போது உங்களுக்கு 100% இறக்குமதி வரி விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்ற தகவல்களை நீங்க அரசாங்க இணையதளமான mfa.gov.lk என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். என்னென்ன பொருட்கள் அவசரமாக தேவைப்படுது, அந்த பொருட்களை நீங்க இங்க அனுப்பும்போது இறக்குமதி வரி முற்றுமுழுதாக நீக்கப்பட்டிருக்கிறது. அதோடு உங்க பரிசோதனை மிக விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இங்கு இருக்கின்றவர்களுக்கான பொருட்களை அனுப்புறதுக்கான இலக்கு நடவடிக்கையாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. சாரதி அனுமதி பத்திரங்கள், இப்பொழுது உங்களுக்கு தெரியும், கடந்த 25ஆம் தேதியிலிருந்து சாரதி அனுமதி பத்திரங்கள் முடிவு பெற்றிருந்தால் வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்களை வந்து சாரதி அனுமதி பத்திரத்தை பெற முடியாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதம், டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் சாரதி அனுமதி பத்திரங்கள் முடிந்திருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி, கிழக்கின் மூதூர் பக்கம் பொதுவாக கிண்ணியா பிரதேசத்துல தொடர்ந்தும் வெள்ளம் அதிகரித்ததன் காரணமாக அங்கிருந்த மக்கள் மீட்கப்பட்ட காட்சிகள் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. காரணம், மாவிலாறு அணை உடைப்படுத்ததன் காரணமாக அங்கிருந்து வெளியேறும் நீர் இந்த பிரதேசத்தை நோக்கி வந்ததால அங்கு பாரியளவான வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. எனவே இன்றும் தொடர்ச்சியாக நீர் அதிகரிப்பு நிலை காணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. தேயிலை தோட்டங்கள் இன்றைய நாளில் ஓரளவுக்கு இயங்கி இருக்கிறது. நோரேலியா சுற்றியுள்ள பிரதேசங்களில் இருக்கிற தேயிலை கொழுந்துகள் பறிக்கின்ற மக்கள் இன்றைய நாளில் தேயிலை கொழுந்து பறித்த காட்சிகளும் புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சுமூகமான ஓரளவுக்கான நிலைமை இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு போய் தேயிலை கொழுந்து பறிக்கக்கூடிய இடங்களாக இருக்கும் அடையாளம் காணப்பட்ட அந்த இடங்கள்ல இன்றைய நாளில் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. புதிய செய்திகள், முக்கியமான சுருக்கமான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கை வந்து முதல் கமெண்ட்ஸ்ல தாரன். முடிந்த அளவு ஃபாலோ பண்ணி வைங்க. உங்களுக்கான சுருக்கமான உடனடியான செய்திகளை அதனூடாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.